Hi students, Unit 4 Goodwill in Partnership Account. Goodwill is an asset. Assets are divided into two types, tangible assets and intangible assets. Tangible assets we can see and touched. Intangible assets, an intangible asset is an asset that does not have any physical existence. Like tangible assets, you cannot touch or feel them, but they have a current and future value. Example, goodwill, trademark, franchise agreement, patent, copyrights, etc. Goodwill. Goodwill is the good name or reputation of the business which brings benefit to the business. It enables the business to earn more profit. It is an intangible asset as it has no physical existence. It is shown under the fixed assets in the balance sheet. An old and well established business entity develops a good name and reputation among the public over a period of time because of various reasons such as good quality of goods and services, location of the business, etc. This enables the business to earn more profit compared to a new business. The monetary value of such advantage is termed as goodwill. Classification of goodwill. First one, acquired or purchased goodwill. Next one, self-generated goodwill. Listen to the student activity. Ravi has a fruit shop for 10 years in a busy area. The shop is rental property. He has gained loyal customers for his shop. The business has been consistently performing well and making good profit. Now Ravi considers moving to different city to open a big supermarket. He has cleared all his debts to outsiders. His friend Raja is planning to buy Ravi's business by taking over all the unsold fruits to continue the business. Ravi is asking for rupees 1 lakh to sell his business. Ravi வந்து அந்த business எவ்வளவு ரூபாய்க்கு அவரோட ஃப்ரெண்டுக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு 1 lakh. But Raja thinks that the cost of inventory meaning stock, that Ravi holds now may be worth only rupees 5,000. அவரோட ஃப்ரூட் ஷாப்ல அவர் வச்சிருக்கிற அந்த ஸ்டாக்கோட வேல்யூ மொத்தம் எவ்வளவு 5,000. பட் அவர் எவ்வளவு ரூபாய் கேட்கிறாரு 1 lakh. So he is hesitant to buy the business. அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு 5,000 ரூபாய் தான் நமக்கு இன்வென்டரிஸ் இருக்குது, ஆனா 1 lakh கேட்கிறாரு. இந்த பிசினஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. What is your advice to Raja? Why do you think that Ravi quotes more than the worth of the asset he holds? இப்ப நம்ம வந்து ராஜாக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போறோம், ஏன் ரவி வந்து அதிகமா அவர்கிட்ட இருக்கிற அசட்டோட ஒர்த்த 5,000 தான், பட் அவர்கிட்ட அது ரெண்டட் ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங்கும் அவருக்கு சொந்தமானது இல்லை, ஆனா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏன் 1 lakh கேட்கிறாரு அப்படின்றாங்க. ஏன் 1 lakh கேட்கிறான்றப்ப அவர் 10 இயர்ஸா பிசினஸ் பண்றாரு இல்லையா, அவருக்கு நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவர் வேற ஏரியாவுக்கு மூவ் பண்றாரு அப்படின்றப்ப அந்த இடத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு ரவியோட ஃப்ரெண்டு ராஜா போறப்ப இவர் ரவியோட ஃப்ரெண்டு தான், அப்ப அவரை மாதிரியே இவரும் நல்லா பிசினஸ் பண்ணுவாரு, நல்ல பொருள் தான் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயல் கஸ்டமர்ஸ் வந்து இந்த கடையை விட்டு வேற ஒரு கடைக்கு அவங்க வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாரோ, ரவி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரோ அதே ப்ராஃபிட்டை ராஜாவாலையும் ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா. அப்போ இந்த ரவியோட கடை ஃப்ரூட் ஷாப் வந்து நல்ல கடை அப்படின்னு ஒரு பேரை வாங்கியிருக்கிறனால அவரோட குட்ஸ் ஒர்த் 5,000 இருந்துச்சுன்னா கூட மீதி இருக்கிற 95,000 வந்து அவர் என்னவா எடுத்துக்கிறாரு, குட்வில். அந்த கடைக்குன்னு கிடைச்சிருக்கிற ஒரு குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா, அதோட ஒர்த்து 95,000. இந்த பிசினஸ் என்கிட்ட இருந்து வாங்குறதுனால உனக்கு எந்த விதத்திலும் லாஸ் வராது, என்னோட கஸ்டமர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, ஸோ நீ எந்த ஒரு ரிஸ்கோ இல்லை டென்ஷனோ இல்லாம பிசினஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கறதுனால அதை வந்து அதிகமான ரேட், அந்த ஒரிஜினல் ரேட்டோட 5,000 விட எக்ஸ்ட்ரா ஒரு 95,000 கொடுக்கறாரு இல்லையா, அது வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம், குட்வில்.
ஸோ இப்போ நம்ம ரவிக்கு ராஜாக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவன் 1 lakh கேட்குறான்னா அது ஒர்த்தபிள். நீ வந்து இந்த கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீ அவரோட ஃப்ரெண்டுன்றப்ப அந்த கஸ்டமர்ஸ் உனக்கு கண்டினியூ ஆவாங்க, பிஸ்னஸில் லாஸ் வராது, அவன் ஏர்ன் பண்ண அதே ப்ராஃபிட்டை நீயும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அசட்டோட வேல்யூ 5,000, பட் அவர் அதை விற்கிற ரேட் வந்து 1 lakh. அந்த அசட்டோட வேல்யூஸ்க்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸோட வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம், குட்வில். அதுவும் என்ன டைப் ஆஃப் குட்வில்? அக்யர்ட் குட்வில். ரவியோட நல்ல பேர் குட்வில்ல ராஜா வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டைப் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளே ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல பேர் சம்பாதிப்போம் இல்லையா, அதோட பேர் தான் என்னது, செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில்: ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Under this method, goodwill is calculated as certain years of purchase of average profit of the past few years. First method, simple average profit method. Goodwill equal to average profit into number of years purchase. Then average profit equal to total profit divided by number of years. Next one, weighted average profit method. Goodwill equal to weighted average profit into number of years of purchase. Weighted average profit equal to total of weighted profit divided by total of weights. Illustration 1. The following are the profits of a firm in the last 5 years. 2014 4,000, 2015 3,000, 2016 5,000, 2017 4,500 and 2018 3,500. Calculate the value of goodwill at 3 years purchase of average profit of 5 years. So நமக்கு goodwill formula average profit equal to total profit divided by number of years. நமக்கு how many years கொடுத்திருக்காங்க? 5 years. 1 2 3 4 5. So first இந்த 5 years profitையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்றதா என்னது? total profit. Then divided by number of years. How many years? 5 years. Solution: goodwill equal to average profit into number of years purchase. So average profit calculate பண்ணாதான் நம்மளால goodwill வந்து calculate பண்ண முடியும். So first step, calculate the average profit. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to first year 4,000, next year 3,000, then 5,000, 4,500 plus 3,500. 4,000 plus 3,000 plus 5,000 plus 4,500 plus 3,500 equal to 20,000. So average profit equal to total profit divided by number of years. 20,000 divided by 5 equal to rupees 4,000. Average profit rupees 4,000. Then next, goodwill formula. Goodwill equal to average profit into number of years purchase. Listen the question. Calculate the value of goodwill at 3 years purchase of average profit of 5 years. So இங்க 3 years கொடுத்திருக்காங்க, இதுல 5 years மென்ஷன் பண்ணிருக்காங்களா. இந்த 5 years இன்றது average profitல நம்ம யூஸ் பண்ற number of years. Next one, goodwill equal to average profit into number of years purchase நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து இந்த 3 years மென்ஷன் பண்றோம். So goodwill equal to it into number of
years purchase, number of years purchase. So average profit 4,000 into number of years purchase 3 equal to rupees 12,000. Average profit 4,000. Sum number 1. The following are the profits of a firm in the last 5 years: 2014, 15, 16, 17 and 18. Amount 10,000, 11,000, 12,000, 13,000 and 14,000. Calculate the value of goodwill at 2 years purchase of average profit of 5 years. Solution. Goodwill equal to average profit into number of years purchase. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to first year 10,000, next year 11,000, then 12,000 plus 13,000 plus 14,000. Equal to 60,000. Average profit equal to total profit divided by number of years. 60,000 divided by 5, 12,000. Average profit rupees 12,000. Next step, calculate the goodwill. Goodwill equal to average profit 12,000 into number of years purchase. Number of years purchase 2 years. Goodwill equal to average profit into number of years purchase, rupees 24,000. Simple average profit method la first method in the sum. Illustration 2. The profit and losses of a firm for the last 4 years were as follows: 2015 15,000, 2016 17,000, 2017 6,000. Loss. First 2 years profit, third year they earned loss. 2018 rupees 14,000. You are required to calculate the amount of goodwill on the basis of 5 years purchase of average profit of the last 4 years. So இதில் 4 years profit and losses கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம பார்த்ததுல ப்ராஃபிட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சம்மில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ப்ராஃபிட், தேர்ட் இயர் வந்து லாஸ் இருக்குது, ஃபோர்த் இயர் அகெயின் தே ஏர்ன்ட் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லாஸை நம்ம மைனஸ் பண்ணிடணும். இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சம்முக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். குட்வில் ஈக்குவல் டு average profit into number of years purchase. Average profit equal to total profit divided by number of years. Total profit, first 2 years profit, third year loss, again fourth year profit. So first year 15,000 plus 17,000. Third year loss, so minus 6,000. Fourth year profit plus 14,000. So profit இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம், மிடில் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம மைனஸ் சைன் போடணும். ஸோ ஆன்சர் 15,000 plus 17,000 plus 14,000, 46,000. Loss 6,000. So total profit 40,000. Average profit equal to average profit equal to total profit 40,000 divided by number of years 4 equal to rupees 10,000.
Next, goodwill equal to average profit into number of years purchase. So number of years purchase 5 years. Goodwill equal to average profit 10,000 into number of years purchase 5 equal to rupees 50,000. So இந்த லாஸ் வந்து மிடில் ஆஃப் த இயர் எதில் வேணால் கொடுக்கலாம், ஃபஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எந்த இயர் கொடுத்துருந்தாங்களும் ப்ராஃபிட் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு லாஸை அதிலேருந்து மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடணும். Sum number 2. From the following information, calculate the value of goodwill on the basis of 3 years purchase of average profit of last 4 years. First year profit, next year profit, third year loss, fourth year profit. 5,000 plus 8,000 plus 6,000 minus 3,000. Sum number 2 solution. Goodwill equal to average profit into number of years purchase. Average profit equal to total profit divided by number of years. Total profit equal to first year 5,000 plus 8,000 minus 3,000 loss plus 6,000. So 5,000 plus 8,000 plus 6,000 minus 3,000. 19,000 minus 3,000 equal to 16,000. Average profit equal to average profit equal to 16,000 divided by 4 equal to rupees 4,000. Next step, goodwill. Goodwill equal to average profit into number of years purchase. Goodwill equal to average profit 4,000 into number of years purchase equal to rupees 12,000. Thank you, students.